வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க வாழைப்பூவை உணவில் எடுத்துக்கும் போது கணையம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். உடலுக்கு தேவையான இன்சுலின் நல்லாவே சுரக்கும். இதனால் சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே இருக்கும். அடிக்கடி உடல் சூட்டால் அவஸ்தைப்படுறவங்க வாழைப்பூ கூட கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து அதை வாரத்தில் 2 நாளோ இல்லாட்டினா 1 நாளோ சாப்பிடும்போது உடல் சூடு சீக்கிரமாகவே குறையும். இன்னும் நிறைய பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். அதனால் வயிற்றுக்கடுப்பு ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க வாழைப்பூவை எடுத்து அது கூட கொஞ்சமாக சீரகம் மிளகு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை வெது வெதுப்பாக குடிக்கும் போது அந்த வயிற்றுக்கடுப்பு உடனே நின்றுடும். கை கால் எரிச்சல் உள்ளவங்க வாழைப்பூவை எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கிட்டு அது கூடவே விளக்கெண்ணெய் சேர்த்து அதை வதக்கி ஒரு காட்டன் துணியில் வச்சுட்டு கை காலில் எந்த பகுதியில் எரிச்சல் இருக்கோ அந்த பகுதியில் ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த கை கால் எரிச்சல் விரைவாக குணமாகும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, மலட்டுத்தன்மையாகவே இருக்குது அப்படின்றவங்க அடிக்கடி உணவில் வாழைப்பூ நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தால் அந்த மலட்டுத்தன்மை நீங்கி சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு தலை சுற்றல், வாந்தி வர்றது, மனசோர்வு இந்த பாதிப்பு எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது கர்ப்பிணி பெண்கள் வாழைப்பூ சாப்பிட்டாங்கன்னா இந்த பாதிப்பெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். வாரத்தில் 1 நாளாவது நம்ம வாழைப்பூ சாப்பிட்டோன்னா நம்மளோட மூளை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்மளுக்கும் உடல் ரொம்ப உற்சாகமாகவும் இருக்கும். வயிற்றில் நீர் சத்து குறைபாடு ஏற்படும் போது தான் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். வாரத்தில் 2 நாள் நம்ம வாழைப்பூவை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நீர் சத்து குறைபாடு இல்லாமல் சரியாக போய் மலச்சிக்கல் பிரச்சனை நம்மளுக்கு சரியாகிடும். அல்சர் பிரச்சனைனால அவஸ்தைப்படுறவங்க 1 நாள் விட்டு 1 நாள் கூட வாழைப்பூ எடுத்துக்கிட்டாங்கன்னா அல்சர் பாதிப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வாழைப்பூவில் பொட்டாசியம் சத்து அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்மளோட இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது. இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வச்சுக்கிறதுக்கும் இந்த வாழைப்பூ நம்மளுக்கு பயன்படுது. வாழைப்பூவில் விட்டமின் ஏ அதிகமாகவே இருக்குது. கண்களில் கண்புரை ஏற்படுறதை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிப்படலாம், கருவிழி இதோட ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கும் இந்த வாழைப்பூ நம்மளுக்கு பயன்படுது. ஊட்டச்சத்து குறைபாடுனால ஈறுகளில் வீக்கம் ஏற்படுறது, ரத்தம் வடிகிறது, பற்களில் கூச்சம், பற்களில் சொத்தை ஏற்படுறது, வாயில் துர்நாற்றம் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் சரி பண்ணுறதுக்கு வாரத்தில் 3 நாட்களாவது நம்ம வாழைப்பூவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாதிப்புகள் எல்லாமே நம்மளுக்கு சரியாக போகும். மூலம் பிரச்சனைனால ஆசன வாயில் எரிச்சல் புண்ணால் அவஸ்தைப்படுறவங்க வாழைப்பூவை எடுத்துக்கும் போது அந்த எரிச்சல் புண் எல்லாமே சரியாக போகும். இப்படி வாழைப்பூவை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்மளோட இரத்த சோகை நோய் நம்மளுக்கு ஏற்படவே ஏற்படாது. இரத்த அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும். இவ்வளோ நன்மைகள் வாழைப்பூவில் இருக்குது. இதில் நீங்களும் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.